வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஏஏஐ ஏடிசி 2025 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் கேட் அண்ட் இசிஇ ரிலேட்டட் டெக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஏஏஐ ஏடிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 24th May 2025. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேகன்சிஸ் 309 இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டு சிலபஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு டோட்டல் மார்க்ஸ் 120, டோட்டல் கொஷின்ஸ் 120. வெயிட்டேஜ் பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் இருந்து 30 கொஷின்ஸ், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் இருந்து 30 கொஷின்ஸ் வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20 கொஷின்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 30 கொஷின்ஸ், ஃபைனல் ஜிகே 10 கொஷின்ஸ். டோட்டல் 120 கொஷின் இருக்கும். ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க். எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் 100+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 95 to 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் கூட 90+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நான் டெக் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் இம்பார்ட்டண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் இல்லாத டாபிக்ஸ்னு டிவைட் பண்ணி சொல்லவே முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்து வேணால் கம்பல்சரி கொஷின் டாபிக்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் சொல்லலாம். அதில் பார்ட்னர்ஷிப், இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷன், காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ், ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ஜியோமெட்ரி, நம்பர் சிஸ்டம்ஸ். ரீசனிங்கில் பார்த்தோம்னா கோடிங், டீகோடிங், blood relations, seating arrangement, ordering, directions, syllogism, cause and effect, statement and conclusions. இந்த டாபிக் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. பெட்டர் டு ப்ரிப்பேர் ஆல் த டாபிக்ஸ் டு மேக்ஸிமைஸ் த மார்க்ஸ். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நீங்கள் எனி கேட் கோச்சிங் அகாடமிஸ் யூடியூப் சேனல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேடிசி சேனல், பைஜூஸ் கேட் ப்ரிப்பரேஷன் சேனல்ஸ். அதில் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. டாபிக்ஸ் யூடியூப்லேயே லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்க்கு indiabix.com, geeks4geeks, textbook.com இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி ஆப்டிடியூட்க்கு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரிப்பரேஷன் எனஃப்னு சொல்ல முடியாது. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு டெய்லி ப்ராக்டிஸ் ரிக்வயர் ஆகும். டெய்லி 1 or 1.5 hour டைம் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க ஆப்டிடியூட் ரீசனிங் கொஷின் சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். கம்பல்சரி செக் பண்ணுங்கள். அடுத்து இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷில் மெயினாக ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், ஒகேபுலரி பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ்க்கு எனி தமிழ் யூடியூப் சேனல்லையே நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒகேபுலரிக்கு யுவர்பீடியா ஆர் பைஜூஸ் எக்ஸாம் ப்ரிப் அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யுவர்பீடியாவில் ரெகுலராக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்து ஜிகே 10 மார்க்ஸ்க்கு இருக்கும். பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபைர்ஸ், எக்கானமி, ஹிஸ்டரி. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். +1 சிலபஸ் டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ண தேவை கிடையாது. ஆனால் எல்லா சாப்டர்ஸுமே படிச்சிருக்கணும். +1ல் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட்டு சாப்டர் செட், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேசிக் ஆல்ஜிப்ராவில் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 3rd சாப்டர் ட்ரிக்னோமெட்ரி சாப்டரில் எல்லா ஃபார்முலாஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 4th சாப்டர் பர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 5th சாப்டரில் பைனாமியல் தியரம், சீக்வென்சஸ் அண்ட் சீரீஸ் பார்த்தா போதும். சாப்டர் 6ல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் அது பார்த்துக்கோங்க. அடுத்து வால்யூம் 2ல் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் எதுவுமே இல்லை, இதோட கண்டினியூஷன் +2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்லி டிட்டர்மினன்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வெக்டர் ஆல்ஜிப்ரா, ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன, பொசிஷன் வெக்டர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ்,
அடுத்து டிஃபரன்ஷியல் கேல்குலஸ். இதில் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் சாப்டரில் டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் +2 சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் ஆகும். அடுத்து இன்டிகிரல் கேல்குலஸ். இதுலேயுமே நீங்கள் பேசிக்காக பார்த்தா போதும். அடுத்த சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி. இதில் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், பேஸ் தியரம் பார்த்துக்கோங்க. அடுத்து +2 சிலபஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், தேர்ட் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே படிச்சுக்கணும். இந்த சாப்டர்ஸில் எந்த ஒரு சப்டாபிக்குமே ஸ்கிப் பண்ண முடியாது, இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள்ஸ் படிங்க. கோனிக்ஸ் செக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் ஆல்ஜிப்ரால ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் டு 3D ஜியோமெட்ரி பார்த்துக்கோங்க. மீட் பாயிண்ட் ஆஃப் லைன் அண்ட் பிளேன் கூட பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸ், மீன் வேல்யூ தியரம், சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன், இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். அந்த 2 பாருங்க போதும். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டிகிரேஷன். இதில் டெஃபினைட் இன்டிகிரல்ஸ் ஆஸ் வெல் லிமிட் ஆஃப் சம், ஃபண்டமெண்டல் தியரம்ஸ், பெர்னோலி ஃபார்முலா, இம்ப்ராப்பர் இன்டிகிரல்ஸ். இதை பாருங்க போதும். +1 மேத்ஸ்ல இருந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு எவ்ரி சாப்டர்ல இருக்க MCQs பாருங்க. +2 மேத்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓன்லி 2 months தான் இருக்கு. ஸோ கான்செப்ட் லேர்னிங் ஸ்பீட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ்க்கு டைம் கொடுங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் இருக்கும், அதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயினாக மேட்ரிசஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிக்னோமெட்ரி, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், வெக்டர்ஸ், இன்டிகிரல்ஸ், டிஃபரன்ஷியேஷன், இந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கு மேட் ஈஸி மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பைஜூஸ் எக்ஸாம் ப்ரிப்ல இருந்து வீடியோஸ் கூட பார்க்கலாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கொஷின் பேப்பரோட பேட்டர்ன், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது எல்லாமே புரியும். ஸோ PYQ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட அதிகம். அடுத்து ரிவிஷன் வந்துட்டு பீரியாடிக்கல் ரிவிஷனாக இருக்கணும். எப்படின்னா 2 days ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் படித்ததை. ஃபைனலாக மார்க் டெஸ்ட் ஆர் டெஸ்ட் சீரீஸ் ஆர் மார்க் டெஸ்ட் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு அது ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. கான்செப்ட்ஸ், ப்ராக்டிஸ், PYQ அண்ட் மார்க் டெஸ்ட் இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். செப்பரேட்டாக ஃபார்முலாஸ்க்கு ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃபார்முலாஸ் ரெகுலராக நம்ம அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.